வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேஷ்குமார் ஆறுமுகம். இந்த டுட்டோரியலில் GitHub பேஜஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லி தர போகிறேன். GitHub பேஜஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட்ஸை உங்களுடைய GitHub ரெபாசிட்டரியிலேருந்து டைரெக்டாக ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த URL பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூசர் நேம் .github.io அப்படின்ற URLக்கு உங்கள் வெப்சைட் பேஜஸ் வந்துடும். டைரெக்டாக உங்கள் வெப்சைட்ஸ் இங்கே வந்துடும். ஓகே, இப்போ எப்படி பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களை GitHub அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு கிரியேட் நியூ ரெபாசிட்டரி அப்படின்றது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது டாப் கார்னரில் இருக்கும். கிரியேட் நியூ ரெபாசிட்டரி. அதுக்கப்புறம் இந்த ரெபாசிட்டரி நேம் வந்து உங்களோட யூசர் நேமாக தான் இருக்கணும். ஸோ என்னோடய யூசர் நேம் பார்த்தீங்கன்னா arcthepro.github.io. இங்கே என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த டாட்க்கு முன்னாடி இருக்கிறது மொத்தமும் உங்கள் யூசர் நேமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதில் github.io அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அது உங்கள் வெப்சைட்டாக வரும். ஓகே, இந்த டெஸ்கிரிப்ஷன் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நான் வந்து வெப்சைட் ஃபார் மை யூடியூப் சேனல். ஓகே, பப்ளிக் இனிஷியலைஸ் திஸ் ரெபாசிட்டரி வித் ரீட்மி. ஓகே, அதை டிக் பண்ணிக்கோங்க. இப்போது கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெபாசிட்டரி நேம் வந்து உங்கள் யூசர் நேம் .github.io, டெஸ்கிரிப்ஷனல் பப்ளிக். ரெபாசிட்டரி நேம் யூசர் நேம் .github.io, டெஸ்கிரிப்ஷனல் கொடுக்கலாம். உங்களோட வெப்சைட் ஃபைல்ஸ் பப்ளிக்காக இருந்துச்சுன்னா யார் வேணால் உங்கள் வெப்சைட் ஃபைல்ஸை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் திஸ் ரெபாசிட்டரி வித் ரீட்மி. ஓகே, அதுக்கப்புறம் கிரியேட் ரெபாசிட்டரி. இங்கே ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்ட பிறகு உங்களோட வெப்சைட்டோட ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம இங்கே தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்க ஃபைல் பார்த்தீங்கன்னா index.html ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணோம். ஸோ இதில் அப்லோட் ஃபைல் சூஸ் பண்ணுங்கள். டைரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நான் index.ioன்ற ஃபைலை ட்ராக் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணுறேன். index.html ஃபைலை வந்து ட்ராக் பண்ணி இங்கே வச்சுட்டேன். அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே கமிட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கமிட். ஓகே, கமிட் சேஞ்சஸ். ஸோ என்னோடய வெப்சைட்டில் வந்து index.html ஒரு ஃபைல் வந்துடுச்சு. இப்போ வந்து நான் என்னோடய யூசர் நேம் .github.io அப்படின்ற வெப்சைட் என்னோடய ப்ரௌசரில் டைப் பண்ணனா என்னோடய வெப்சைட் வந்து இங்கே ஹோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட வெப்சைட் மொத்தமாக நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் github.ioன்ற இந்த ரெபாசிட்டரியில் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து இந்த URLல வந்து லைவ் ஆகிடும். GitHub பேஜஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் எந்த ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷனோ இல்லை எந்த ஒரு சர்வர் செட்டப்போ எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்கள் யூசர் நேம் .github.ioவில் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுங்கள். உங்கள் வெப்சைட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அந்த ரெபாசிட்டரிக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் URL டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் லைவ் ஆகிடும். ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் டுட்டோரியல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ. பை.